மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா? நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? அதுதான் மிக மிக முக்கியம். அமைதியா இருக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் கடவுள் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு அருள்வாராக. அதற்காக நாம் எப்பொழுதும் இணைந்து ஜெபிப்போம். நம்முடைய மக்களுடைய ஆர்வத்தை நினைச்சு தான் இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மாதா தொலைக்காட்சியின் மேல் கொண்டிருக்கக்கூடிய அதீத பற்று, அளவுக்கு அதிகமான பற்று, பாசம், அன்பு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு பங்குக்கு நாங்கள் மாதா தொலைக்காட்சி பற்றி எடுத்து சொல்ல போயிருந்தோம். அவன் முடித்த உடனே வெளியில் நான் உட்காந்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் மாதா தொலைக்காட்சிக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தில் இருந்தாங்க. அப்போது அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஊக்கப்படுத்தினது ரொம்பவே மனதை தொடுவதாக இருந்தது. பெரியவங்களாம் தங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை, அவங்க உடனே தன்னுடைய பேரப்பிள்ளையை கூப்பிட்டு எப்பா இந்த மாதா டிவிக்கு கொடுக்கணும், இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணு, அந்த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மில் அவங்க ஃபில் பண்ண வச்சு இவ்வளோ போடுப்பா, மாதம் மாதம் மாதா டிவிக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு அந்த பேரப்பிள்ளைகள் அக்கௌண்ட்லேருந்து கொடுக்க ஊக்கப்படுத்தினாங்க. அதே போல் ஒரு சில பெற்றோர்கள் தங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லை, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பசங்களை கூப்பிட்டு தம்பி போடுப்பா, கையெழுத்து போடுப்பா, மாதம் மாதம் கொடுப்போம்ப்பா அப்படின்னு ஊக்கப்படுத்தினாங்க. அவங்க பசங்களும் ரொம்ப ஆர்வமாக நம்ம அம்மா சொல்கிறாங்க, நம்ம பாட்டி சொல்கிறாங்க, நம்ம தாத்தா சொல்கிறாங்க, மாதா டிவிக்கு என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து, என்னுடைய உழைப்புலேருந்து நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு ரொம்ப ஆர்வத்தோடு அவங்க பெற்றோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து ரொம்ப ஆசையாகவே ஆர்வத்தோடு சேர்ந்து முன் வந்தாங்க கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கும் சிறப்பான நன்றிகளை நாங்கள் எப்பொழுதுமே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அது கட்டாயமாக சொல்லித்தான் ஆகணும். உண்மையிலே நெஞ்சார்ந்த நன்றிகள் உங்களுடைய மேலான உதவிகளுக்கு. நீங்களும் அதுபோல் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, ஊக்கப்படுத்துங்க. தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருங்க. நம்ம இணைந்து இறையாட்சியை கட்டி எழுப்புவோம் இந்த மாதா தொலைக்காட்சி பணி வழியாக. சரிங்களா? சரி நண்பர்களே, உங்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி. உங்களோடு உறவாடுவதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு அருமையாக வாய்ப்பாக இருப்பதற்கு மிக்கவே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு பாடல் பார்க்கலாம் வாங்க. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, நிகழ்ச்சியோட முதல் அன்பர், நம்முடைய நண்பர் யார் பார்த்துருவோமா? ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நலமா? நீங்க நலமா? யாருங்க? நலமா? நீங்க நலமா? நாங்க நலமா இருக்கோம் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லாவே இருக்கிறோம். சரி, உங்களையும் உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லி முதல்ல அறிமுகப்படுத்திக்கங்க. அப்பா பேரு ஜோசப், அம்மா பேரு திரவிய மேரி, அக்கா தங்கச்சி நாங்க 4 பேரு. 4ல 3 பேருமே ஆசிரியர்கள். நான் என்னோட கல்யாணம் ஆகி என்னோட குழந்தைங்க 2 பேரு. அம்மலா மெரேன் கிறிஸ்டி, அவ மேரேஜ் ஆயிட்டு, அவளுக்கு 2 குழந்தைங்க, பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. இப்பதான் பையன் பிறந்திருக்குங்க. அடுத்து சின்ன பொண்ணு MBA பண்ணிட்டு இருக்கா, ஃபைனல் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாதர். உங்க ஹஸ்பண்ட் பேரு? ஃபாதர் அவங்க லேட். ஒரு பேரு ஆமா இருதய சுவாமி. உங்க பேரு? ஜே ஜோதிமணி. ஜோதிமணி.
ஜோதிமணி. அப்பா பேரு ஜோசப், திரவிய மேரியோட அந்த ஷார்ட் அந்த இது வந்து மணியின் பேர் ஓ வச்சிருக்காங்க. சரி சரி சரி. அருமை அருமை, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட சரிங்க. பேசுறதுல. சரிங்க ஃபாதர். சரி, அப்புறம் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க. கண்டிப்பா. மாதா தொலைக்காட்சிங்கிறது நான் வந்து நைட்ல தான் பார்ப்பேன். ஆஃப்டர் 7 o'clock. லீவ் நாளா இருந்தா 6 o'clock கூட போடுவேன். டில் 11 o'clock 11:30 வரைக்குமே ரிட்டர்ன் ஒர்க் இருக்கும், நோட்ஸ் ஆஃப் லெசன் இது மாதிரி இருக்கும். நான் அதை பார்த்துட்டு அந்த இதை அப்சர்வ் பண்ணிட்டு அப்படியே இது பண்ணுவேங்க. மாதா டிவி எங்களுக்கு கிடைச்ச, அதாவது மக்களுக்கு, அதுவும் எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம். பெரிய பொக்கிஷம். எஸ், ஆமா. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டலாமா? கண்டிப்பா கேளுங்க போல. உங்களுக்கான கேள்வி: சீடர்கள் மக்கள் காண்பவற்றை யார் காண ஆவல் கொண்டிருந்ததாக இயேசு உரைக்கிறார்? க்ளூ கொடுங்க போல. குழு கொடுக்கணுமா? ஆமாங்க போல. முதலாவது குழு வந்து நேர்மையாளர் இறைவாக்கினர், இரண்டாவது பரிசேயர், மூன்றாவது மறைநூல் அறிஞர். மறைநூல் அறிஞர்கள் போல. மறைநூல் அறிஞர் தான். லாக் பண்ணிக்கலாமா? லாக் பண்ணுங்க போல. அப்படிங்களா? அர்த்தமா போச்சு எனக்கு. ஐயோ, அப்பனா யாருங்க ஃபாதர்? யாரும் ஃபாதரா? சரி 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 சரி, பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா வந்து பரவாயில்ல, நீங்க விவிலியத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா கட்டாயமா கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படி சரியான விடை. அதுதான். பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க நிகழ்ச்சியில பங்கெடுத்தது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. கடவுள் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிக்க நாங்க ஜெபிக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. அன்பர்களே, சகோதரி ஜோதிமணி ரொம்ப ஆர்வமாக பேசினாங்க, நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. பரவாயில்லை, தடுமாற்றத்தில் இருந்தாங்க. அடுத்தவங்க தடுமாறுறாங்களா, பதில சொல்றாங்களான்னு பார்ப்போம். யாரு அவங்கன்றது இப்ப தெரிஞ்சிடும். ஹலோ, நலமா? நீங்க நலமா? பிரைஸ் தி லார்ட் ஃபாதர். நலம் ஃபாதர். நல்லா இருக்கீங்களா ஃபாதர்? பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா உடனே? கண்டுபிடிச்சேன் ஃபாதர். ஒரே மகிழ்ச்சியா இருக்கு பிறகு உங்களுக்கு? இல்ல ஃபாதர். மகிழ்ச்சி இல்லையா? அப்போ மகிழ்ச்சி, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இல்லன்னு சொல்லிவிட்டீங்களே? இல்ல இல்ல இல்ல, என்ன சொல்றதே தெரியல ஃபாதர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஃபாதர். ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப நன்றி ஃபாதர். சரி, உங்களையும் உங்க வீட்ல இருக்கவங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேரு கிளாரன்ஸ் சோஃபியா ஃபாதர். கிளாரன்ஸ் சோஃபியா. என் வீட்டுக்காரங்க பேரு அருள் தொப்பியாஸ். சரி. பாப்பா பேரு மிராக்லின் இன்ஃபன்சியா. பையன் பேரு ஷாம் அல்பேரியஸ். அப்புறம் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க ஒரே வார்த்தையில. மாதா தொலைக்காட்சி மனதிற்கு நிம்மதி ஃபாதர். மனதிற்கு நிம்மதிங்களா? ஓகே 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 ஓகே. சரி, உங்களுக்கு விவிலியத்துல இருந்து கேள்வி கேட்டலாமா? கேட்கலாம் ஃபாதர். உங்களுக்கான கேள்வி மத்தேயு நற்செய்தியில இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். சீடர்கள் மக்கள் காண்பவற்றை யார் காண ஆவல் கொண்டிருந்ததாக இயேசு உரைக்கிறார்? ஆப்ஷன் கொடுக்கவா? ஆப்ஷன் கொடுங்க ஃபாதர். முதலாவது ஆப்ஷன் வந்து நேர்மையாளர் இறைவாக்கினர், இரண்டாவது ஆப்ஷன் வந்து பரிசேயர், மூன்றாவது ஆப்ஷன் வந்து மறைநூல் அறிஞர். யார் இந்த 3 பேர்ல இயேசுடைய வார்த்தைய, இயேசு சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்தாங்க? நேர்மையாளர்கள், இறைவாக்கினர்கள். ஏன் மறைநூல் அறிஞர்கள் இல்லையா? மறைநூல் அறிஞர்கள் அவர்கள் கொலை கன்ஃபியூஸ் ஆகுது ஃபாதர். நீங்க கேக்குறதுல எல்லாம் மறந்து போகுது. ஐயோ, அப்பெல்லாம் மறந்தெல்லாம் போக கூடாது. பயப்படாம சொல்லுங்க, நானா மார்க்கா கொடுக்க போறேன். நேர்மையாளர்கள், மறைநூல் நேர்மையாளரும் இறைவாக்கினர்களுமா? ஆமா ஃபாதர். சரியான பதில தான் சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க் யூ ஃபாதர். கொஞ்சம் நான் குழப்பலான்னு பார்த்தேன், நீங்க தான் உறுதியா நிக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் டைம். நான் நெக்ஸ்ட் டைம் நீங்க கூப்பிட்டீங்கன்னா கான்ஃபிடென்ட்டா பதில் வரும் ஃபாதர். ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டதுனால பதற்றம் வந்துருச்சா உங்களுக்கு? ஆமா ஃபாதர். சரி சரி,
ரொம்ப அருமை. நிகழ்ச்சி நல்லபடியா பேசுனீங்க, நல்ல கருத்தை பகிர்ந்து கொண்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி தொடர்ந்து ஃபாதர். மாறா தொலைக்காட்சிக்காக ஜெபிங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க ஃபாதர். ஓகே, நன்றி நன்றி. நன்றி ஃபாதர். அன்பர்களே, கிளாரட் சோஃபியா ரொம்ப அருமையா பேசுனாங்க, ரொம்ப நல்லாவே பேசுனாங்க, பதற்றத்தோட பேசுனாங்க, சரியான பதிலையும் சொல்லிட்டாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? 3வது அன்பரை கூப்பிடணும். கூப்பிடலாமா? அதற்கு முன்பாக ஒரு இனிமையான பாடல் பார்க்கலாம் வாங்க. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, இதோ 3வது அன்பரை கூப்பிட போகிறோம். கூப்பிடலாமா? வணக்கம். வணக்கம். ஜூடுங்களா? சொல்லுங்க. நலமா? நீங்க நலமா? சொல்லுங்க ஃபாதர். சொல்லுங்க ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நலம். சொல்லுங்க ஃபாதர். சொல்லுங்க ஃபாதர். நலம்தான் ஃபாதர். நலம்தானா? சரி 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 சரி. சொல்லுங்க ஃபாதர். சொல்லுங்க ஃபாதர். உங்கள்கிட்ட பேசல ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. தேங்க் யூ ஃபாதர். ஃபோன் பண்ண ரொம்ப தேங்க்ஸ் ஃபாதர். தேங்க்ஸ். அப்புறம் உங்களையும் உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் ஒய்ஃப் பேரு ரோஸ்லின். ரோஸ்லின் ஃபாதர். உங்க பேரு? என் பேர் ஜூட் ததேயுஸ். வீட்டுல வேற யார் இருக்கிறாங்க? வீட்டுல பொண்ணுங்க வந்துட்டு ஒரு பெரிய பாப்பா பேர் சோனா புஷ்பம். சரி. 2வது புள்ள பேர் லியாண்டோஸ் பவுலின். சரி, அப்புறம் மாறா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க. டெய்லி காலைல எழுந்திரிச்சனையும் மாசுக்கு போயிட்டு வந்தனையும் ஆன் பண்ண மாதா தொலைக்காட்சி ஆன் பண்ணிட்டு பார்த்தேன். ரொம்ப அருமை. காலைல மாசுக்கு போயிட்டு வந்தனையும் அதான் ஆன் பண்ணுவோம். சரி. ஆன் பண்ணி மாறா தொலைக்காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன உணர்வு கிடைக்குது? தொலைக்காட்சி பார்க்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு கடவுள்கிட்ட நெருக்கமா இருக்கக்கூடிய உணர்வு கிடைக்குதுங்க ஃபாதர். கடவுள்கிட்ட நெருக்கமா வரக்கூடிய வசனங்கள், பாடல்கள் எல்லாமே காலைல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போற வரைக்கும், நான் வேலைக்கு போற வரைக்கும் மாதா டிவி மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம். இப்ப மாறா தொலைக்காட்சியை வாழ்த்தி சொல்லணும் ஒரே வார்த்தையில அப்படின்னா எப்படி சொல்லி வாழ்த்துவீங்க? நன்றி சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லுவீங்க? நன்றி சொல்லணும்னா மாதா டிவி வந்துட்டு நம்ம பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளேயும் மாதா டிவி இருந்தா மாதா நம்ம கூட இருக்கிறாங்கன்னு அர்த்தம் பாருங்க. மாதா உங்க கூடயே இருக்கிறாங்க. சரி 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 சரி. அருமை அருமை அருமை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. வீட்டுல எல்லாரும் பாக்குறீங்களா மாதா டிவி? கண்டிப்பா பாப்பாங்க. கண்டிப்பா பாப்பாங்க. சரி 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 சரி. விவிலியத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க ஃபாதர். கேளுங்க ஃபாதர். சொல்லிடலாமா பதிலு? என்ன முடிஞ்சா ட்ரை பண்றேன் ஃபாதர். பாப்பாங்க இருக்காங்க, உங்கள்ட்ட கேட்டு சொல்றேன் ஃபாதர். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரிஞ்சா சொல்ல போறோம், தெரியலனா கத்துக்க போறோம், அவ்வளவுதான். ஓகே ஃபாதர். அதாவது மத்தேயு நற்செய்தியில இருந்து கேக்குறேன். சொல்லுங்க ஃபாதர். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் எதை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இதே வார்த்தையை கேட்டு அதை மனதில் நிறுத்தாமல், இறைவார்த்தையை கேட்டு அவங்க மனசுல நிறுத்தாம புரிந்து கொள்ள மாட்டாங்கன்றீங்களா? மனசுல அப்படிங்களா? நிறுத்துறது இல்ல. நிறுத்தாதனால்தான் அது வந்துட்டு வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பா வருது. அது மனசுல பதிஞ்சாலும் உலக நாட்டங்களால நீங்க ஒருத்தனை அடுத்து தாவி போயிட்டீங்க. நம்ம இப்ப வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள் மட்டும்தான். அதுக்கு நீங்க சொல்றது இறைவார்த்தையை தான் அவங்க கேட்டு புரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறீங்களா? ஆமா. ஆப்ஷனே கொடுக்கறதுக்கு முன்னாடி டக்குன்னு சொல்லிவிட்டீங்களே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரியான பதில்.
தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். அருமையா பாப்பா சொல்லு. பேசுறாங்க, கொடுக்கட்டாங்க ஃபாதர். கொடுங்க கொடுங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். குட் ஈவினிங் ஃபாதர். அதான் வணக்கம், குட் ஈவினிங். நலமா? நீங்க நலமா? நாங்க நலம் ஃபாதர். நீங்க நலமா ஃபாதர்? நலமா இருக்கிறோம். உங்க பேர் என்ன? லியாண்டஸ் பவுலி ஃபாதர். எத்தனாவது படிக்கிறீங்க? 5th ஸ்டாண்டர்ட் ஃபாதர். ஒரு அருமையான ஒரு மாதா பாட்டு பாடுங்களேன். உங்க பாட்டு நல்லா அழகா இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. பேசும்போதே பாடுனா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடுங்களேன் ஒரு பாட்டு. ஆரோக்கியமாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம் என்னாலும் என்னாலும் பாடி துதித்திடுவோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பர், சூப்பர். நல்லா படிங்க. மாதா டிவிலாம் பாக்குறீங்களா? பாக்குறேன் ஃபாதர். அக்காட்ட கொடுக்குறேன் ஃபாதர். கொடுங்க கொடுங்க. ஹலோ ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கோம் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உங்க பேர் என்ன? சோனா புஷ்பம் ஃபாதர். எத்தனாவது படிக்கிறீங்க? 7th படிக்கிறேன் ஃபாதர். 7th? ஆமா ஃபாதர். எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஃபாதர், எடமலைப்பட்டி. ஓ, வெரி குட், வெரி குட், வெரி குட். நல்லா படிக்கிறீங்களா? நீங்க என்ன, உங்க தங்கச்சி பாட்டு பாடினாங்க, நீங்க ஏதாவது பாட போறீங்களா? இல்ல ஃபாதர். அப்புறம் வேற ஏதாவது பேசுறீங்களா? ஏதாவது இறைவசனம் சொல்றீங்களா? பாட்டு பாடுறேன் ஃபாதர். சரி பாடுங்க, ஒரு 2 லைன் பாடுங்க. மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்றிடவா இதோ பிள்ளைகள் வந்தோம் ஏற்றம் பாதையமைத்தார். அருமை, அருமை, அருமை. வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல எல்லாரும் அருமையா பேசுனீங்க. எல்லாருக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் மாதா டிவிக்காக ஜெபிக்கணும். சரிங்களா? ஓகே ஃபாதர். ஓகே, தேங்க்யூ. நன்றி, நன்றி. தேங்க்யூ ஃபாதர். அன்பர்களே, சகோதரர் ததேயுஸ் ரொம்ப அருமையாவே அவருடைய குழந்தைகளை ரொம்ப எக்ஸலண்டா சிறப்பாக பேசினாங்க. எல்லோருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். சரியான பதிலையும் சொல்லி அப்படி குழுவே கொடுக்கல சொல்லிட்டாரு. இறுதியா ஒரு அன்பர்கிட்ட பேச போறோம். அவர் அப்புறமா வணக்கம். நலமா? நீங்கள் நலமா ஃபாதர்? வணக்கம். நலம். நீங்கள் நலம்? நலமா? நீங்க நலமா? நான் நலம். நீங்கள் நலமா? நாங்க எல்லாம் நல்லமா இருக்கோம் ஃபாதர். நலமா இருக்கோம் ஃபாதர். ரொம்ப அருமை, அருமை, மகிழ்ச்சி. உங்களையும் உங்க வீட்டுல இருக்க உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர், என் பேர் ஆண்டனி சீசர். என்னுடைய அப்பா பேரு டியா கேப்ரியல். அம்மா பேரு எலிசபெத். சரி. என் மனைவி பேரு டி ஞான தீபம். சரி. எங்க 2 பேருக்கும் 3 குழந்தைங்க ஃபாதர். சரி. முதல் பொண்ணு பேரு மரிய வீணா. மேரேஜ் ஆச்சுங்க. சரி. அவர் ஹஸ்பண்ட் பேரு ராபின் மஸ்கினாஸ். சரி. அவங்களுக்கு 2 பசங்க. முதல் பையன் பேரு ஜேசன் ஆண்டனி. என் ட்ரைசா ஸ்கூல்ல 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி. 2வது குழந்தைக்கு ஏடன். என் ட்ரைசா ஸ்கூல்ல 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. சரி. அப்புறம் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொல்லுங்க ஒரே வார்த்தையில. அதான் மாதா தொலைக்காட்சி வந்து மோட்சத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் விண்ணுலகத்துக்கும் ஒரு பிரிட்ஜா இருக்குது ஃபாதர். வாய்க்கால், ஒரு பாலம், வாய்க்கால். ஆமாங்க ஃபாதர். அருமைங்க, அருமை, 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 அருமையா அழகா சொல்லியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். சரி, விவிலியத்திலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க ஃபாதர். கேளுங்க ஃபாதர். உங்களுக்கான கேள்விதான், வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் உள்ளத்தில் அவருடைய ஒப்பானவருடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டதை யார் கைப்பற்றுவார்? ஆப்ஷன் வந்து அதாவது பாத்தீங்கன்னா, முதலாவது ஆப்ஷன் பறவைகள், 2வது ஆப்ஷன் எதிரிகள், 3வது ஆப்ஷன் வந்து தீயோன். அப்படிங்களா? ஆமாங்க ஃபாதர். எதிரிகள் இல்லைங்களா? இல்ல ஃபாதர். பறவைகள் இல்லைங்களா? இல்ல ஃபாதர், தீயோன். சரியான பதில சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
நன்றி பிரதர், நன்றி பிரதர். எங்களுடைய எளிய பரிசு உங்களை இல்லம் தேடி வரும். உங்ககிட்ட பேசணும் ரொம்ப ஆசைப்பட்டாங்க பிரதர். பட் நான் டியூட்டில இருக்கிறேன். பரவாயில்ல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அருமையா பேசுனீங்க. நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க நாங்க ஜெபிக்கிறோம். நன்றி. ஆண்டனி சீசர் ரொம்ப நல்லா பேசினார். அதாவது இந்த பாசம், நேசம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உள்ளம் அவரிடம் வெளிப்பட்டது இல்லையா? அருமை. வாழ்த்துக்கள். சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். ஒரு பாடல் பார்க்கலாமா? வாங்க. என்னோடு அன்பாக பேசுங்கப்பா என்றும் என் வாழ்வு உமக்கே சொந்தமப்பா. என்னோடு அன்பாக பேசுங்கப்பா என்றும் என் வாழ்வு உமக்கே சொந்தமப்பா. சின்ன பிள்ளை எந்தன் உள்ளத்திலே, செல்ல பிள்ளை எந்தன் இல்லத்திலே, சந்தோஷமாய் வந்து தங்குங்கப்பா. சங்கீதமாய் என் முன்னே நில்லுங்கப்பா. என்னோடு அன்பாக பேசுங்கப்பா என்றும் என் வாழ்வு உமக்கே சொந்தமப்பா. என்னோடு அன்பாக பேசுங்கப்பா என்றும் என் வாழ்வு உமக்கே சொந்தமப்பா. மாறா தொலைக்காட்சி அன்பர்களே, நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம். இன்று அன்பர்கள் அருமையாக பேசினாங்க. நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். எல்லோருக்கும் பாராட்டுக்கள், நன்றிகள். எல்லாருக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே நீங்கள் சரியான பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களுடைய எளிய பரிசு இல்லம் தேடி வரும். பெற்றுக்கொள்ளுங்க. சரிங்களா? இன்று ஒரு அருமையான முக்கியமான ஒரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன? ஆண்டவர் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கக்கூடிய விழா, அர்ப்பணித்த விழா. இன்னைக்கு திருப்பலியில் நீங்கள் போயிருப்பீங்க. அதற்கான இறை வார்த்தையை வாசிக்க கேட்டிருப்பீங்க. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 22 முதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். திருச்சட்டத்தில் எழுதியுள்ளவாறு ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும். அதை நிறைவேற்றாங்க. அன்னை மரியாவும் சூசையப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன். இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் முழுமையாக கொண்டவர். நமக்காக இந்த மண்ணில் பிறந்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள அவர் இங்கே அந்த யூத சமய சடங்குகளை முழுமையாக கடைபிடிக்கிறார். அந்த யூத சட்டங்களை முழுமையாக கடைபிடிக்கிறார். அதுதான் இங்கே நம்ம பார்க்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய சடங்குகளை, சம்பிரதாயங்கள்லாம் வெறுத்து ஒதுக்கினாரு, அதெல்லாம் சரியில்லைன்னு சொன்னாரு அப்படின்னு தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அவரை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதில் அர்த்தத்தை கொண்டு வருகிறார். அவர் மீட்பர். மக்களை மீட்பதற்காக பாவங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் மீட்டு விடுதலை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இங்கே அவர் அர்ப்பணிக்கப்படுகிறார். ஆக ஆண்டவர் அந்த சடங்குகள், அன்றிருந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் முழுமையாக கடைபிடித்து அதனுக்குள்ளே ஒரு புதிய மொழியை கொடுக்கிறார், ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கிறார், ஒரு புதிய நெறியை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் பேருக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. நடக்கணும், இந்த வயசுல அது நடக்கணும், அந்த வயசுல அது நடக்கணும், இது இப்படி நடக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அது என்ன வெளிப்படுத்துகிறது? அது வெறுமனே உருவாக்கப்பட்டதல்ல, கடவுளை உண்மையாக நேசிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அதை எந்த அளவிற்கு உள்ளன்போடு செய்கிறோம் அது மிக மிக முக்கியம். அர்த்தத்தோடு செய்கிறோம் அது மிக மிக முக்கியம். அதை இங்கே வெளிப்படுத்துகிறார். ஆக சமய சடங்குகள் வழியாக ஒரு புதிய நெறியை கற்றுக் கொடுக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த சமயத்தில் 2 முக்கியமான நபர்கள், நேர்மையாளர் யார் பார்க்குறாங்க? சிமியோனை பார்க்குறாங்க. அப்புறம் அண்ணா, ஒரு பெண் இறைவாக்கினரை பார்க்குறாங்க. அவர்கள்லாம் இந்த குழந்தை ஒரு மீட்பர் என்பதை கண்டுகொண்டு கடவுளை போற்றி துதித்து செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமும் கண்டுகொள்கிறோமா ஆலயத்திற்கு செல்லும் பொழுது? அது மிக மிக முக்கியமானது. அதே போல நம்முடைய வாழ்விலும் நம்முடைய அன்றாட கடமைகளை, திருச்சபை நமக்குன்னு ஒரு சில கடமைகளை கொடுத்திருக்கிறது இல்லையா?
அது திருவிருட்சாதனங்களில் நாம் பங்கெடுப்பது, அது ஞானஸ்நானமாக இருக்கலாம், திருமுழுக்கு இருக்கலாம், நற்கருணை, அப்புறமேட்டு உறுதி பூஸ்தல், இப்படி நிறைய வரைய ஒவ்வொன்றா இருக்கு. எல்லாமே அந்தந்த வயதுக்கு என்று கொடுத்துருக்கிறாங்க, செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அதில் என்ன சொல்ல வருகிறார்கள், திரு அவை என்ன கற்றுக் கொடுக்கிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன நெறியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், அதை உள்வாங்கி நாம் செயல்படுத்தணும். ஏதோ அந்தந்த வயசு வந்துருச்சு, அந்தந்த வயசுல திருவருட்சாங்க நிறைவேற்றணும், ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு திருப்பலிக்கு போகணும், சனிக்கிழமை பாவ சங்கீதனை செய்யணும், அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. இப்படி எல்லாமே நம்ம அப்பப்போ நடக்கிறது அப்படின்றது இல்லை. மாறாக அதை செய்யும் போது உள்ளன்போடு திறந்த மனதோடு செய்து கொண்டிருக்கிறோமா, ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த அந்த விழுமியங்கள் நமக்கு உள்ளத்தில் உரைக்கப்படுகிறதா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, இதெல்லாம் சிந்தித்து பார்த்து நம்ம செயல்படணும். அப்போதான் நாம அன்றாடம் கடைபிடிக்கக்கூடிய சம்பிரதாயங்கள், சடங்குகள், சமய நெறிகள் எல்லாம் அர்த்தமுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா அது வெறுமன சடங்காக தான் இருக்கும், எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய சமூகத்தில் திரு அவையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் வளர்ச்சியும் கொண்டு வருவதாகத்தான் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனால திரு அவை கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா போதனைகளையும் சரியாக புரிந்து கொண்டு செயல்படுத்துவோம். திருவருட்சாதனங்களை நம்முடைய கத்தோலிக்க திரு அவை பின்பற்ற நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த மரபுகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு அர்த்தமுள்ள வகையில் செயல்படுத்துவோம். அப்பத்தான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவரிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வாக கட்டாயமா இருக்கும். சரிங்களா? சரியா புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஆண்டவரை கோயில் காணிக்கையாக அர்ப்பணித்த விழாவில் நாம் நம்முடைய நெறிகளை, நம்முடைய கத்தோலிக்க திருமறையில் சொல்லப்பட்டிருக்கூடிய போதனைகளை சரியாக புரிந்து கொண்டு வாழ முற்படுவோம். சரிங்க, நிறையா பேசிட்டோம், நண்பர்கள்ட்ட பேசிட்டோம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த எண்ணை, அலைபேசி எண்ணை நீங்கள் குறிச்சிக்கணும். 7358080807 73580808007 குறிச்சிட்டிங்களா? என்ன பண்ணணும், உடனே எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக, SMS மூலமாகவோ ஆமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நானே தான் உங்களை அழைப்பேன், நானே தான் அடுத்த வாரம் உங்களை நல விசாரிப்பேன். உங்களுக்காக நான் அடுத்த வாரம் வரையும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். மறக்காமல் என்ன பண்ணுங்க, இந்த எண்ணுக்கு SMS பண்ணுங்க, நலமா அப்படின்னு சொல்லிட்டு. மீண்டும் உங்களை நான் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க.